எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 128 சங்கீதம், 128 சங்கீதம் முழுவதையும் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். முதலாவது தமிழில் வாசிப்போம், அடுத்ததாக ஆங்கிலத்தில் வாசிப்போம். சாம் 128, சங்கீதம் 128 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அடுத்ததாக இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. Blessed are those who fear the Lord, who walk in obedience to Him. You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. Your wife will be like a fruitful vine within your house. Your children will be like olive shoots around your table. Yes, this will be your blessing for the man who fears the Lord. May the Lord bless you from Zion. May you see the prosperity of Jerusalem all the days of your life. May you live to see your children's children. Peace be on Israel. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு a blessed family. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், a blessed family. அழகாய் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது அழகாய் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது a God fearing husband, a God fearing husband, a wife like a fruitful vine. அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பியூட்டிஃபுல்லா எழுதி இருக்கு, within your house. உன் மனைவி உன் வீட்டோரங்களில். இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன ஆயிடக்கூடாது, குடும்பத்தில் நம்முடைய மனைவி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டோரங்களில் கணிதரை தாச்சை கூடியா இருக்கக்கூடாது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் மற்றவர்களுக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழி நடக்க அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை அந்த வசனம் சொல்லுது. முதலாவது, அவன் நீ சாப்பிடுவாய், உனக்கு உரியது உனக்கு. உன் கைகளில் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற காரியங்கள், நீ முயற்சி எடுக்கிற காரியங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில், within your house, a wife like a fruitful vine and children like olive shoots. And அங்கேயும் பாருங்க, அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? around your table. எங்கேயோ இல்ல, they will not be olive shoots in somewhere. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் உலகத்துக்கெல்லாம் நல்ல கணவர், ஆனா எனக்கு இல்ல. சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி உலகத்துக்கெல்லாம் நல்லவங்க, எனக்கு இல்ல. சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைகள் உலகத்துக்கெல்லாம் நல்லவங்க, எங்களுக்கு இல்ல. ஆனா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம் தெரியுமா? ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கணவன். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற கணவர். என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற கணவர். ஆமா இல்ல? God fearing husband. இரண்டாவது, a wife like a fruitful vine within your house. என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி என் மனைவி. ஆமென். என் மனைவி என் வீட்டோரங்களில்
கனிதரும் திராட்சை கொடி. என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் எனக்கு ஒலிவமர கன்றுகள். இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற அருமையான ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. You are such an ideal family, beautiful family. யோசிச்சு பாருங்க, God fearing husband, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கணவர். And அதுல தொடர்ந்து வசனம் சொல்றது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். The labor of your hand, you will enjoy the labor of your hand. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறது, all that you toil for, நீ முயற்சி எடுக்கிறது, இவைகள் எல்லாம் உனக்கு பலனாய், உனக்கு பிரயோசனமாய், உனக்கு ஆசீர்வாதமாய், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், உன் மனைவிக்கு ஆசீர்வாதமாய், உன் பிள்ளைகளுக்கு. ஒரு கணவர் பிள்ளைகள் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாய், ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த உலகத்துல அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதுதான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. blessed family. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய குடும்பம். இன்றைக்கு this looks far from reality. இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா it looks far from reality. கர்த்தருக்கு பயப்படுகிற கணவர் அப்படின்னு சொன்னா எங்கிருந்தோ சத்தம் கேக்குது. வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி கொடுத்துட்டாலும் என் பந்தியை சுற்றிலும். எங்க பாஸ்டர், வேதனைப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு the definition of the beautiful family, see, beauty in essence, beauty இனுடைய essence, beauty அதனுடைய essence is the family. You know what, யோசிச்சு பாருங்க, முதல் ஆண்டவர் ஏற்படுத்தின இன்ஸ்டிடியூஷன், the first institution that God brought through, முதல் இன்ஸ்டிடியூஷன் என்ன தெரியுமா? மேரேஜ். முதலாவது உறவே திருமண உறவு. முதலாவது வேர்ல்ட்ல ஹியூமன்ஸ்க்கு நடுவுல சொல்றேன், மனிதர்கள் நடுவுல the first relationship was marriage and the first promise was multiply. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு புரியல, பாதி பேர் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க. முதல் இன்ஸ்டிடியூஷன், முதலாவது இன்ஸ்டிடியூஷன் மனிதர்களுக்கு திருமணம். முதல் வாக்கு தத்தம், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுல பலுகி பெருகுவாங்க? your children. that is the beauty. அதுதாங்க முதல்ல டிசைன். ஆண்டவர் ஆதியாகமத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் படைத்தார். but you don't know what, இன்னைக்கு this looks far from ideal. இதெல்லாம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும்? no நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. this is still possible. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, this is possible and this is where I have to be. சொல்லுங்க, this is where I have to be. சொல்லுங்க, this is where I have to be. this is where I was. எப்ப நான் அப்படி இருந்தேன்? ஆதியாகமத்துல ஆதாம் அங்கதான் இருந்தாரு. நம்முடைய அப்பா நம்முடைய தாத்தா அங்கதான் இருந்தாரு. where was he? He started in a blessed state. அதான் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டுக்கு என்ன தெரியுமா இன்னொரு பேரு? ஷலோம் என்கிற ஒரு ஸ்டேட். நீங்க ஷலோம் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்டீங்கன்னா, ஷலோம் அப்படின்னு சொன்னா it is not just means peace. அந்த பீஸ்னுடைய காரியம் என்ன தெரியுமா? ஹார்மனினா, இப்ப இந்த ரெண்டு இசைக்கருவிகள் இருக்குதுன்னா இவைகள் சேர்ந்து இசைக்கும் போது அதுல இருந்து பிறக்கிற அந்த ஹார்மனி. இதுல வாசிக்கிறார், அந்த பியானோ வாசிட்டு இருக்கிறாரு, அதுல பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. he is playing some set of keys. சில கருப்பு கீ அமுத்தலாம், சில வெள்ளை கீ அமுத்தலாம். but when it's all played together, it works together and produces something beautiful, and that's called music. that is harmony. இப்படித்தான் ஆண்டவர் உலகத்தை ஷலோம் என்கிற ஸ்டேட்ல ஆண்டவர் இந்த உலகத்துல ஏற்படுத்தினார். ஆனா you know what happened? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். the first point, எப்ப பார்த்தாலும் எங்க தெரியுமா ஆரம்பிப்பாங்க? you know where people start from Eve. எங்க எல்லாம் கெட்டு போச்சுன்னு கேட்ட உடனே முதல்ல யாரை சொல்லுவோம்? நம்ம யாருங்க சொல்லுவோம்? ஏன்? சும்மா இருந்த பழத்தை, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? it all rests on a God fearing husband. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God fearing husband. சொல்லுங்க, நானும் ஒரு ஹஸ்பண்ட் தானே இல்லையா? I am a husband to my wife. வேணா உட்கார்ந்துருக்காங்க, குருன்னு பார்க்குறாங்க. என்ன கேட்டாங்க, வரமொழியிலேயே கேட்டாங்க, நான் இன்னைக்கு வந்து முதல் ரோல உட்காரட்டுமான்னு கேட்டாங்க. நான் வேண்டாம், நீ பின்னாடியே இரு, என் கண்கள் உன்னையே தான் நோக்கிட்டு இருக்கோம், கவலைப்படாத. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க இங்க ரொமான்ஸ் பண்ண முடியாது பாருங்க, நாங்க வீட்டுல போய் அதை பார்த்துக்கிறோம். இப்ப கமிங் பேக் டு தி பாயிண்ட்,
என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, God fearing husband, that is the most important thing. The first thing, you know what was very important there? You know what was very important there? A marriage, நீங்க இந்த ideal marriage, if you want an ideal marriage, if you want an ideal family, if you want this family, ideal னு சொல்லும்போது not something far from reach. It is within our reach, because ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்குள்ள வச்சிருக்கிறார். Hallelujah. This is where we started. நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி போறது ஈஸியா கஷ்டமா சொல்லுங்க? நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி போறது ஈஸியா கஷ்டமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்த மேல இருந்து என்ன பண்றான், மேல இருந்து ஒரு காலத்துல மேல மாடியில ஏறி போயிட்டானா, மேல இருந்து குதிச்சு பார்த்தான், கையை சடான்னு அடிச்சு பார்த்தான், பறக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, பறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ரெண்டு அந்த இதெல்லாம் பண்ணி பெரிய பேப்பரோ இறகுகளோ எல்லாத்தையும் வச்சு மேல இருந்து திருப்பி குதிச்சு அதை வச்சு அடிச்சு பார்த்தான், அப்பயும் வந்து தொப்புன்னு விழுந்தான். இப்படி ட்ரை பண்ணி ஒரு காலத்துல மனுஷன் இன்னைக்கு வானத்துல பறக்கிற ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சு ஃப்ளைட்ல பறந்துட்டு இருக்கிறான். Flying is not ideal, flying is not for people. இல்லையா? மனுஷங்க பறக்கிறதுக்கு முடியாது. That is not our ability. அதையே மனுஷன் ட்ரை பண்ணா முடியும்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, where we started. We can live in a happy family. நம்முடைய ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலியா இருக்க முடியுமா முடியாதா? பக்கத்துல சொல்லுங்க, my family can be a happy family. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்க முடியும். Yeah, that is where we started. See, impossible நம்ம மனுஷனால பறக்க முடியும்னு சொன்னா, possible, this is possible, but where was the problem? எங்க தெரியுமா ப்ராப்ளம்? முதல் இந்த வசனம், இந்த சங்கீதம் 122 உடைய முதல் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ்ல கர்த்தர். என்ன சொல்லுதுங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுதுங்க? கர்த்தர். கர்த்தருக்கு பயந்து. முதலாவது God. சத்தமா சொல்லுங்க, no family can be a blessed family if it is not for God. ஆண்டவர் இல்லாம எந்த குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரே காரணம், the first, the most, the foundation, the basis is God. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பம் கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். சத்தமா. எத்தனை பேர் நீங்க இன்னும் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு? வாங்க என் கூட வாங்க எல்லாரும். கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். யாருக்கு முக்கியம்? முதலாவது யாருக்கு முக்கியம்? பாஸ்டர், ஹஸ்பண்ட். கர்த்தருக்கு பயந்து என்ன நடந்தது? நம்ம பல நேரத்துல ஏவாளை தான் பார்ப்போம். வாசிக்கலாம், ஆதியாகமம் 3:6. அடிக்கடி கோட் பண்ற வசனம். வாசிக்கலாம், ஆதியாகமம் 3:6. Genesis 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த வசனத்தை பார்த்த உடனே என்ன நமக்கு உடனே தெரியும்? எடுத்த உடனே அடி பாவி. இந்த வசனத்தை பார்த்த உடனே என்ன நினைக்கிறான்? மனைவி தான். ஆனா இதுல நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய சத்தியத்தை ஆவிக்குறி நிலைகள்ல பாருங்க. இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவனும் புசித்தான். அதை தான் அண்டர்லைன் பண்ணணும். சத்தமா போடுங்க, அவனும் புசித்தான். அல்லேலூயா. What does it say? ஏன் அவன் புசித்தான்? கர்த்தருக்கு பயப்படல. The foremost, the foundation of a family is a God fearing husband. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இல்ல, a God fearing husband is the foundation. திருப்பியும் சொல்றேன், அதுக்காக ஆண் ஆதிக்கம் அப்படிலாம் கிடையாதுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் the base. அல்லேலூயா சொல்லுங்க. பட்டிமன்றம் பண்ணீங்க இல்லையா போன டிசம்பர் 25 நல்லா வாதம் பண்ணீங்க. ஆனா ஒன்று சத்தியத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற கணவனுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்பட. ரெண்டாவது பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. இப்ப ஆதியாகமம் 3:10. ஆதியாகமம் 3:6 என்ன பார்த்தோம் நம்ம? அவனும் புசித்தான். எப்படி புசித்தான்? How can he? அவன் ஒரு தடவை ரியாக்ட் பண்ணானா, ஐயோ பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை. ஏன்? அவனுக்கு பயம் இல்லை. மனுஷனுக்கு என்ன இல்லங்க? ஆதாமுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. வாசிங்க, ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், ஆண்டவர் கேட்கிறார், ஏன் பாத சாப்பிட்டு இல்ல, எங்க இருக்கிறாய்? நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. எதனால பயந்தாரா இவரு? நிர்வாணியா இருப்பதனால பயந்தார்.
கர்த்தருக்கு பயப்படாததுனால சகலத்தையும் இழந்து போனார். இப்ப இழந்து போன நிலைமையில இவருக்கு என்ன தெரியுமா ஃபீலிங்? இப்ப நான் எப்படி எல்லாம் இழந்த நேரத்துல உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பேன் அப்படின்னு சொன்னா தன்னை குறிச்சே தனக்கு ஒரு அவமானமே தவிர, ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே நீங்க வந்திருக்கீங்களா, சாரி சாரி, ஒரு வார்த்தை கூட சாரி சொல்லுங்க. Did he apologize? Did he say sorry? Did he repent? ஆண்டவருடைய மனம் நீங்க முழுவா வாசிங்க. So many times our focus is only on Eve. நான் சொல்றேன், the fault, the problem was the lack of God fearing husband. கர்த்தருக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயம் இல்லாத ஒரு கணவனின் நிமித்தம் தான் this all started because a husband who was supposed to fear God. Fearனு சொல்லும்போது இங்க இரண்டாவது நீங்க வாசிக்கிற 10வது வசனத்துல he feared. என்ன fear? இந்த fear இல்ல, reverence. நீங்க முன்னாடி வாசிக்கிற fear என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறது reverence, மரியாதை. சத்தமா சொல்லுங்க. அது பயத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னது? மரியாதை. கர்த்தரை குறித்த ஒரு மதிப்பு. கர்த்தரை குறித்து ஐயோ என்ன நான் இது பண்ணிட்டேன் எனக்கு எல்லாம் போயிடுமே, அது இல்ல, அது பயம் இல்ல, மரியாதை. எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், எனக்கு தெய்வம் அவர், அவரை குறித்த ஒரு மதிப்பு, அவரை குறித்த ஒரு மரியாதை. ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுறாருன்னு பாருங்க. இன்றைக்கு சில நேரத்தில் கணவர்கிட்ட பேசும்போது we all start to stack up things. எப்படி பேசுறாங்க பாருங்க, எப்படி பேசுறாரு இவரு. அடுத்தது என்ன பேசுறாருன்னு பாருங்க. 12வது வசனம், ஆதியாகமம் 3:12. யோசிச்சு பாருங்க. ஸ்திரீயானவர் என்ன சொல்ற? ஸ்திரீயானவர் எனக்கு கொடுத்தா நானு ஈவன் நவ நல்லா யோசிச்சு பாருங்க. he could, பயம் இல்ல கர்த்தர் மேல, he could என்ன சொல்றதுன்னா ஆண்டவரை குற்றப்படுத்த முடியும், தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. முதல் காரியம்ங்க, you know why this ideal, the today world is far from ideal, is because we do not want to fear God. நாங்கள் ஆண்டவருக்கு பயந்திருப்பது இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மை. இன்றைக்கு ஆதாமை துவக்கி என்ன நடந்தது தெரியுமா? அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியா இருக்க வேண்டியவள், அவன் வீட்டோரங்களில் கனிதராமல் அவன் வாழ்க்கையிலிருந்து அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலையும். அது மாத்திரமல்ல, எந்த மனைவி ஆசீர்வாதமாய் அவள் ஆசீர்வாதம் அற்று போகிறதுக்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படாத கணவன். அது நிமித்தம் அவனுடைய மனைவி ஆசீர்வாதம் இல்லாம போயிட்டாங்க. ஆதியாகமம் 4 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எந்த பிள்ளைகள் இவர்களுக்கு ஒலிவ மர கன்றுகளை போல இருக்க வேண்டுமோ அந்த பிள்ளைகள் இவர்களுக்கு ஒலிவ மர கன்றுகளை போல இல்ல, ஒருவரை ஒருவர் அடித்து கொன்றார்கள். பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லை. இந்த ஆதி ஆண்டவர் படைத்த போது அவன் ஆசீர்வாதமா, he had to be a blessed man, and அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஒரே ஒண்ணு, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தானா அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அதை இழந்து போனான். உன் மனைவி உன் வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். he lost it, he ruined it for himself. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இன்னைக்கு பிள்ளையை தேட பிரயாசப்படுகிறான், கிடைக்க முடியல. ஏன்? காரணம் என்ன? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள், but he lost it. ஏன்? first thing is, சத்தமா சொல்லுங்க, God. hallelujah, hallelujah. இந்த சங்கீதத்தினுடைய முதல் வார்த்தை என்னது? சங்கீதம் 128 திரும்பி வாங்க. முதல் வசனம் என்னதுங்க? கர்த்தர் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன்மார்கள் எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, கர்த்தருக்கு உள்ளாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்தவன் என்கிற பேர் அல்ல, கர்த்தருக்கு குடும்பத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், if we want our families to get back to what was lost, the first thing that we need to have is fear for God. பயந்துனா ஆண்டவரே ஐயோ என்ன அடிச்சிடுவீங்க, இல்ல இல்ல இல்ல, a love based reverence, ஒரு அன்பின் நிமித்தம் இருக்கிறதான அந்த மரியாதை. என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன், என் ராஜா. இன்னைக்கு so many times you know what, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு
நான் எஜமானனானால், நான் பிதாவானால், ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார் மல்கியாவில். இன்றைக்கு ரொம்ப நானும் நீங்களும் we take things for granted and when things don't work the right way. இன்னைக்கு பல நேரங்கள்லங்க நாங்க we take things for granted. என்னுடைய marriage I take it for granted, my life I take it for granted, my wife I take it for granted, my children I take it for granted, my parents I take it for granted. And when things start to fall apart, சூழ்நிலைகள் மாறி சில காரியங்கள் உடைய ஆரம்பிக்கும் போது, விரிசல்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நான் கதறுகிறேன், ஆண்டவரே நீர் எங்கே? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறார் இந்த மத்தியான வேளையில. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நீர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? And today will you be willing to come back to him and say, ஆண்டவரே என்ன மன்னியும்? Or do you want to say, this is the reason that I am like this? Do you want to make excuses or do you want to repent? நல்லா யோசிச்சு பாருங்க. God centric family can be a blessed family or will be a blessed family. God centric family, கர்த்தரை முதல் பாருங்க என்னென்னலாம். முதலாவது பாருங்க, a healthy and happy family is the one that allows God to dwell among them. ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சியான குடும்பம் எது தெரியுமா? கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையில உலாவ அனுமதிக்கிற ஒரு குடும்பம். ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளோடு கர்த்தர் என்ன செய்தாராம்? தோட்டத்துல அல்லேலூயா வந்து உலாவினார். என் குடும்பத்துல கர்த்தர் உலாவுகிற குடும்பம் மனமகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட. சொல்லுங்க, கர்த்தர் உலாவுகிற குடும்பம். கர்த்தரை முதலாவது வைக்கிறது. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு என்ன அர்த்தம்? முதலாவது அவர் எங்கள் மத்தியில உலாவக்கூடியதா இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் உலாவக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்ப பாவம் உண்டானதோ, எப்ப இவர்கள் பாவம் செய்தார்களோ, கர்த்தரால் அவர்கள் நடுவில் உலாவ முடியவில்லை. ஆண்டவரால உலாவ முடியல. God could not. And you know what stopped him? They closed their door. எனக்கு ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க. Because they did not repent. இன்னைக்கு மனுஷனுக்கு மனம் திரும்பி பாவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, மனுஷனுக்கு முன்னாடி நீ ஏற்றுக்கொள்ளாட்டி பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி மனத்தாழ்மையா இருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. Understand, God's purpose is not for you to lose everything. God's intention for you is to be blessed. நீ நல்லா இருக்கணும்ங்கிறது அவனுடைய நோக்கம். நீ உயரணும். உன் வாழ்க்கையில நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய், உன்னுடைய எல்லாம் முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போகும்போது நீ நிம்மதியா இருக்கணும். உன்னுடைய மனைவி உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா அதற்கு முன்னாடி அடிப்படை காரியத்தை நாங்கள் விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லை. நோ, அடிப்படை காரியம் கர்த்தர். Be rooted in Christ. முதலாவது நான் சொன்னேன், அவர் உலாவுகிற ஒரு குடும்பம். இரண்டாவதாக பிரசங்கி 4:12 வாசித்து பாருங்க. பிரசங்கி 4:12, எக்லீசியாஸ்டஸ் 4:12. இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அழாது. அதாவது tangled with God as another cord in our life. ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம எந்த மூணாவது நூல் யாரு? கிறிஸ்து, கர்த்தர். ஆண்டவரால நம்முடைய ரிலேஷன்ஷிப் should be bound together. ஆண்டவர் நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை பைண்ட் பண்ணணும். எந்த குடும்பம் கர்த்தரால கட்டப்படுவதற்கு, முப்பரி நூலாய் இருப்பதற்கு தங்களை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கிறார்களோ அந்த குடும்பமே ஆசீர்வாதமான குடும்பம். சொல்லுங்க, முப்பரி நூல் அலாது. இன்னைக்கு பல வீட்டுல 2 நூல் தான் இருக்குது. அதனால 2 நூலும் ஒத்துக்க முடியல. இந்த நூலும் வித்தியாசம், இந்த நூலும் வித்தியாசம் தாங்க. ஒரே நூல் கிடையாது, வித்தியாசப்பட்டது தான். ஆனா நம்ம இணைக்கிற கார்டு யாரு தெரியுமா? கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தேவனுக்கு இடம் கொடாதபடிக்கு இன்னைக்கு so many of us we don't let God be the third cord to bind us together. அதே மாதிரி தான் ஃபேமிலில இன்னைக்கு நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் டையிங். you know why? because எங்களுடைய உறவுகள் மரிச்சு கொண்டிருக்குது. எங்களுடைய உறவுகள், see I'm not talking about the physical death. கொரோனால மரிக்கிறது வேறங்க. இன்னைக்கு உலகத்துல ரிலேஷன்ஷிப் மரிச்சு போய் வேதனையோடு வாழ்கிறவர்கள் ஏராளமானவர்கள். கொரோனாவுக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் அதனால மரிச்சவங்க உண்டு, கொரோனாக்கு பின்னாடியும் எத்தனையோ பேர் உண்டு. we so many times have not necessarily looked into, we have overlooked at things.
எத்தனை குடும்பங்கள் டிப்ரெஷன்ல இருக்குது, எத்தனை குடும்பங்கள் வேதனையில் இருக்குது. செட் யுவர் பிரியாரிட்டிஸ் ரைட், செட் திங்ஸ் ரைட். கர்த்தர், நான் திருப்பி சொல்றேன், கர்த்தர். மூன்றாவது இன்னொரு வசனத்தை பாருங்க. A family, a blessed and a happy family is the family that is built on the rock as its foundation. மத்தேயு 7:24 இருந்து 27. மத்தேயு 7:24 இருந்து 27 வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின. சத்தமா சொல்லுங்க, கண்மலையின் மேல. ராக்னா கல்லு மேல. அஸ்திபாரம் எப்படியா இருக்கணுமா? கண்மலை. கண்மலைங்கிறது எதுங்க? சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. சுத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய, இதுதான் கர்த்தருடைய, இதுதான் கர்த்தர், இதுதான் இயேசு, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதன் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருந்தா, வாசிங்க, பெருமழை. உலகத்துல பெருமழை வருங்க. பாருங்க எங்க இருக்குது? the rain came down, the streams rose and the winds blew and beat against the house. Yet அதுக்கு ரெயின் வராம இல்ல, ஸ்டார்ம்ஸ் இல்லாம இல்ல, wind அடிக்காம இல்ல, that the winds blew and beat against the house. வசனம் சொல்லுது, yet it did not fall. ஆமென் சொல்லுங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் உறவு மோதியும் கையை தட்டி சொல்லுங்க, அது விழவில்லை. அல்லேலூயா. எந்த வீடு விழாது? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், அடுத்த வசனம். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எதில் கட்டி வச்சிருக்கானா? மணல்ல. தன்னுடைய சொந்த முயற்சி, என்ன நான் நினைச்சதுதான், அதுல கட்டி வச்சிருக்கிறவனுக்கு என்ன நடக்குது? அவன் புத்தி இல்லாத மனுஷன். ஏன் அதே நடக்குது? என்ன நடக்குது? முன்னாடி கண்மலையில ராக்ல கட்டினவனுக்கும் பெருமழை வந்தது, இவனுக்கும் பெருமழை வருகிறது. அவனுக்கும் என்ன வருது? பெரு வெள்ளம் சொரிந்தது, இவனுக்கும் பெரு வெள்ளம் சொரிகிறது. இவனுக்கும் காற்றடிக்குது, அவனுக்கும் காற்றடித்தது. அதை மோதி அடித்தோம். கண்மலையின் மேல, கர்த்தர் மேல கட்டப்பட்டவன், சத்தமா சொல்லுங்க, விழல. மணல்ல தன்னுடைய சொந்த முயற்சி, தன்னுடைய எண்ணம், நான் தான் பெரிய ஆள்னு நினைச்சவன் விழுந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஜட்ஜ் பண்ணல. God doesn't judge us, God loves us. சத்தமா சொல்லுங்க, God doesn't judge us. ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லும்போது, you know what, God is not judging us. ஆண்டவர் நீ தப்புடா 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 அப்படி சொல்லல. ஆண்டவர் நம்மளை பார்த்து, உனக்காய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், நீ திருந்துடா, நீ மனம் திரும்புடா, நீ மனம் திரும்பு மகனே, மனம் திரும்பு மகளே, நீ மனம் திரும்பு. God, கர்த்தருக்கும் உடைய வாழ்க்கையில இடம் இல்லைன்னு சொன்னா, no family can be a blessed family. We are trying to sort immediate problems. We are trying to fix issues. சின்ன சின்ன இங்கேருந்து அது பேட்சை போடுவாங்க இல்லையா? ஸோ ஓட்டை விழுந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இதில் ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பேட்சை போடலாம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா? இதை முழுவதுமாய் ரிஃபார்ம் பண்ண முடியும், ரெஸ்டோர் பண்ண முடியும் கர்த்தரால். அல்லேலூயா. ஆண்டவர் தாங்க இந்த வருஷத்தில் God wants to restore your relationships. இந்த வருஷத்தில் கர்த்தர் எதுக்காக நான் தெரியுமா சொல்கிறேன் இதை? You never know how long you have got. உங்களுக்கு எனக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னே தெரியாது. அதுதான் ஆண்டவருடைய அழகு. அவருடைய சிருஷ்டிப்பினுடைய அழகே என்ன தெரியுமா? எப்போ நாங்கள் இந்த உலகத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கை எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது. அதனால இந்த உலகத்தை பிடிச்சிட்டு இல்லாம கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உலகத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தையும் பெருமையையும் மேன்மையையும் நான் விட்டு கொடுக்காம இருக்கிற நிலையை விட்டுட்டு கர்த்தருக்கு உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர், நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பரலோகமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, என் குடும்பம் எனக்கு ஒரு பரலோகமா இருக்கணும். அல்லேலூயா. Blessed and happy is the family that is committed to serve the Lord. யோசுவா 24:15 சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ என்றால், as for me and my household we will serve the Lord. A family is a happy family that is dedicated, that is committed to serve the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை சேவிப்போம் நாங்க. ஏப்பா இன்னும் ஐயோ என்ன இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற ஒண்ணுல நாங்க கர்த்தரை சேவிப்போம். A happy and a blessed family is the one that sets God above everything else.
So that sets God as the first priority. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர்ட்ட காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. தேவனுக்குள்ளாய் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கணும். தேவனுக்குள்ளாய் உங்களுடைய கணவன் மனைவி ஜெபம் பண்ணணும். தேவனுக்குள்ளாய் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இஸ் காட். அப்படி கர்த்தரை உங்களுடைய முதல் பிரையாரிட்டியாய், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பம் இன்னும் சரியில்லை பாஸ்டர், என்னுடைய குடும்பம் சரியில்லை. Have you set your priority right? கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறோமா? கர்த்தர் இல்லாத இடம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகினால் வேதனை பெருகும். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தையும் தந்து வேதனையும் பெருகாதபடிக்கு வேதனையை ஒரு நாளும் கூட்ட மாட்டார் கர்த்தர். தேவனுடைய பிள்ளையே, God has a beautiful way for you. God has a beautiful life for you. But you have to let God prioritize God. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில நேரங்களில் நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு வாழ்ந்த நாட்கள் உண்டு. அதற்கு பின்பாக ஸ்லோலி 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 நமக்கே தெரியாம நாங்க இடம் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வேலை அந்த வேலை, அந்த காரியம் இந்த காரியம். என்ன சொல்றேன், God as the center of your life. நீங்கள் முதலாவது பிரையாரிட்டியாய் கர்த்தரை வைத்தால் உங்கள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியங்க, ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் வைஃப், children, parents, brothers, sisters, one thing is very important. வாசிக்கலாம் யாக்கோபு, ஜேம்ஸ் 1:17, யாக்கோபு 1:17 வாசிக்கலாம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். எத்தனை பேருக்கு இந்த போர்டு தெரியுதுங்க? தூரத்துல தெரியுதா? இங்க யாருக்காவது லுஜியை தவிர யாருக்காவது இந்த கண்ணு தெரியாம இருக்கிறவங்க இருக்கீங்களா? அவருக்கு அங்க லைவ்ல தெரியும். மற்றவங்களுக்கு இங்க யாருக்காவது தெரியாம? எல்லாருக்கும் தெரியுமா? பார்த்து படிக்க பார்ப்போம். நன்மையான, சத்தமா, நன்மையான எந்த ஈவும். இந்த பக்கத்துல சத்தமே வரல, நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கத்துல எல்லாம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும். எனக்கு மட்டும் கெட்ட மனைவியை கொடுத்துட்டார், எனக்கு மட்டும் கெட்ட பிள்ளைகளை கொடுத்துட்டார், எனக்கு மட்டும் கெட்ட கணவரை கொடுத்துட்டார், எனக்கு மட்டும் கெட்ட சகோதரர். அவங்க சகோதரர்லாம் பாருங்க, அக்கா அக்கான்னு சுத்துறாங்க, தம்பி தம்பின்னு சுத்துறாங்க. ஆனா என் குடும்பத்துல மதிக்கிறது இல்லை. See, first thing, you know what is very important? It is to accept. நான் சொல்றேன், குடும்பத்துல முதலாவது நீங்க ஒன்று அக்செப்ட் பண்ணணும். என்ன தெரியுமா? Your husband is good because he is given by God. அதுதாங்க முதல்ல அக்செப்டன்ஸ் தேவைங்க ஃபேமிலியில. So many times we don't even accept that. My children are good because God has given me that. Only when you start to think in that way, you will start to work on it. So many times we make excuse. அவ கெட்டவன்னு சொல்லிட்டு நான் வேலையே செய்ய மாட்டேன், அவன் கெட்டவன்னு சொல்லிட்டு அதை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். இன்னைக்கு so many don't want to live together. So many children don't want their parents anymore. So many parents don't want their children anymore. So many husbands don't want to live with their wife. They will be happy if their wife was not there anymore. இன்னைக்கு பல ஜோக்குகளை பார்க்கலாம். ஜோக்குகளை பார்க்கறோன்னு போயிட்டே இருக்கணும். If that is your reality, you are in a very bad place. ஜோக்குல போட்டிருக்கிறோம், கணவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி, மனைவியை பார்த்து சிரிக்கிற மாதிரி, பாரு சிரிச்சுட்டு போயிட்டே இரு. அதுவே உன் வாழ்க்கையா இருந்ததுன்னா கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God wants you to be happy, my dear children. நான் உங்கள்கிட்ட போராடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் உங்களுடைய லைஃபை பார்த்து நான் போராடல. எனக்கு இந்த வசனம் தான் தந்தார். இன்னைக்கு நான் என்னையும் பார்க்கிறேன். I want my family to be a blessed, happy family as it is meant to be. அது எப்படியாக கர்த்தர் சித்தித்தாரோ, எப்படியாக கர்த்தர் அதை சிருஷ்டித்தாரோ, எப்படியாக கர்த்தர் அதை உருவாக்கினாரோ, அதுபோல என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதற்கு முதலாவது காரியம், அடிப்படை கடவுள். சத்தமா சொல்லுங்க, கடவுள் தான் அடிப்படை, ஆண்டவர் தான் அடிப்படை. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க.
முதலாவது தேவனை நான் சொன்னது முதலாவது நான் சொன்ன உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை உலாவட்டும், ஆண்டவர் உங்களுடைய உறவுகளை பின்னி பிணைத்து அவர் உங்களை கட்டி எழுப்பட்டும், ஆண்டவர் மேல உங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டதா இருக்கட்டும், உங்களுடைய குடும்பம் கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பமா இருக்க நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க, கர்த்தரை எல்லாத்துக்கும் மேல முதன்மையாய் வைங்க. கடைசியாக இதெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் அக்செப்டிங் யுவர் வைஃப் as God given blessing. உங்களுடைய மனைவி கர்த்தரால வந்தது, உங்களுடைய கணவர் கர்த்தரால கொடுக்கப்பட்ட, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால வந்த சுதந்திரம் என்பதை when you start valuing, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, start valuing that it is a gift God has given. Your husband is a gift God has given you. Your wife is a gift God has given you. I'm telling you, time is short for you to, என்ன சொல்றதுன்னா, என்ன இதை கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல மனுஷன் தன்னுடைய பெருமையினால வீறுகிற ஆண்டவருக்கு முன்னாடி, இன்னைக்கு உலகத்துல மனுஷன் தன்னுடைய பெருமையினால அவன் நினைக்கிறான் என் மனைவி கிட்ட தான் என்னுடைய வீரத்தை காட்டுறேங்கிறான். அவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் மீறி நிற்கிறான். ஒரு நிமிஷமாகும் அவர் சுவாசத்தை எடுத்துக்கொண்டால் அவைகள் ஜீவித்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வினாடியாகும். அன்று யெரொபெயாம் கையை உயர்த்தினான் தீர்க்கதரிசிக்கு நேராக, கை திரும்ப மடங்கள் அங்கே நின்றுச்சு. மீறி உசியா ராஜா மீறி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் நான் தூப ஆலயத்துக்குள்ள போய் நான் தூப காட்ட, உடனடியாக அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் தோன்றினது. See, God can do things, but he loves us. நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும். திருப்பி சொல்றேன், God fearing husband, சத்தமா சொல்லுங்க, God fearing husband, கர்த்தருக்கு பயப்படுகிற கணவர், வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல ஒரு மனைவி, பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருக்கத்தக்கதான பிள்ளைகள். இதுதான் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எப்ப God was taken out of the equation, it became imbalanced. எப்ப ஆண்டவர் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்தாங்களோ, எப்ப கர்த்தரை முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய கணவருடைய குற்றத்தை முன்னாடி வச்சாங்களோ, எப்ப இந்த காரியம் அந்த காரியம்னு சொல்லி all sorts of excuses முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாங்களோ, God wasn't there. God, நான் சொல்றேன், ஆண்டவரை அடிப்படையா வச்சு நான் சொல்றேங்க. இப்ப இந்த பில்டிங்ல இப்ப ஒரே ஒரு எக்ஸிட் அங்க இருக்குதுன்னு வைங்க. இப்ப இங்க ஒரு எக்ஸிட் இருக்குது, அங்கதான் எக்ஸிட் இருக்குது. இந்த பில்டிங்ல இப்ப பில்டிங் விழுதோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எட்டி ஓடணும்னு சொன்னா நடக்க முடியாதவங்க கூட தட்டி தடுமாறி you will try your best to get out so that you can survive. உண்மையா இல்லையா? கண்ணு தெரியாதவன் கூட தடவி தெரியாது எப்படியாவது வெளில போகணும், என்ன எப்படியாவது உயிர் காப்பாற்றப்படணும். Are you working in your family, உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய ஃபேமிலில, குடும்பத்தில் இப்படி ஒர்க் பண்றீங்களா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். And so in order for that I will set aside anything because I want to have a blessed family. Will you set aside everything or have you already given up? இன்னைக்கு எத்தனையோ ஃபேமிலிக்கு நான் கவுன்சிலிங் பண்ண போறேன், எத்தனையோ ஃபேமிலிக்கு நான் கவுன்சில் பண்ண போறேன். You know the families that are easy to counsel are the families who have set God as their topmost priority. எனக்கு ஆண்டவர் தான் தேவைன்னு சொல்றவங்க கிட்ட சொல்வேன், கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். கர்த்தர் அப்படியான குடும்பங்களை சரியாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை வராம இல்லை. ஆனா இன்னைக்கும் சில குடும்பங்களோடு நான் போராடுறேன். what are those families? They don't want to set God as the center of their focus. ஆண்டவர் அடிப்படையா வைக்கிறேன்னா பாஸ்டர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்கள், நான் சொல்றேன், நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப நான் பாஸ்டரை ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பம் இப்படி இருக்குன்னு சொன்னா ஓகே, ஜெபம் பண்ணலாம். பட் இஃப் ஐ ஹவ் நாட் செட் காட் ஆஸ் த சென்டர் ஆஃப் மை லைஃப், வாட் கேன் ஐ அட்வைஸ்? நான் சில நேரங்களில் சில வீட்டுக்கு போகும்போது நான் யோசிக்கிறேன், என்ன சொல்றது? கர்த்தரை தெரியாதவங்களை குறித்து, நான் கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்காதவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி கவுன்சில் பண்றது? I am not a world counselor. I don't know how to counsel. I know one thing. If you give your life to God, you will live your life so well, so well, so well that people will start looking at you and start aspiring. ஏன்னா உலகம் நாடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இல்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமான அந்த நிலைகளுக்கு நாங்கள் உயருவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாங்கள் உயருவோம்.
ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கண்களை மூடி அப்படியே எழுப்பி நிற்போம். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ கான்ட் கோ இன்டு டீடைல்ஸ். ஒன்று, கடவுளை முன்னாடி வைக்கிறது. ரெண்டாவது, knowing that what God has given you is good and God has a purpose. உங்க பிள்ளைகளையும் உங்களெல்லாம் ஒரே குடும்பத்தில் ஆண்டவர் இல்லை, பெற்றோர்களோடு இந்த குடும்பத்தில் நீங்க பிறந்தது நல்லது. அதை அக்செப்ட் பண்ணா, ஏன்னா because God has a greater purpose, and because God has a greater purpose you have an important responsibility. எனக்கு பெரிதான நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறபடியால் எனக்கு பொறுப்பு இருக்குது. I have a responsibility. If God wills, I will speak about it next week. If I don't know if I will or not. And there are 5 pillars, 5 important pillars. That is your responsibility. நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆண்டவர் பார்த்து பாருன்னு விடுறதில்லை. ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுத்து 5 பில்லர், 5 தூண்கள். 1 லவ், அன்பு. 2வது ட்ரஸ்ட், நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லலாம். 3வது ரெஸ்பெக்ட், மரியாதை. 4வது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். 5வது ஃபெய்த், விசுவாசம். இந்த 5 pillars, if we start building our life based on these 5 pillars, நான் சொல்றேன், your family can be a happy family. இன்றைக்கு நீங்க ஒண்ணே ஒன்று யோசிங்க. நீங்க அசஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருக்கேன்னா என் குடும்பம், நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பம் எல்லா நன்மையினாலும் திருப்தி ஆகணும். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சகல விதமான ஆரோக்கியங்கள், சகலவித ஐஸ்வர்யங்கள், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்கள் உங்கள் மத்தியில வந்து ஆண்டவர் உலாவுவதற்கு இடம் கொடுங்க. ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க. உங்களுடைய உறவுகளை கர்த்தர் கட்டட்டும். ஆண்டவர் உங்களுக்கு 30 நூலாக, 33வது இந்த நூலாக கர்த்தர் இருக்கட்டும். Don't try to sort out yourself and think that you are the most wise person in the world. ஒப்பு கொடுங்க. இது கணவன் மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைகள், பெற்றோர்கள் யோசிங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்குள்ள யோசிங்க. நான் இன்னைக்கு உங்களை குற்றப்படுத்துகிற முகாந்திரத்தில் ஒன்றையும் சொல்லலைங்க, மனசார சொல்றேன், உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து சொல்றேன். இவைகள் எனக்கும் பொருத்தமான வார்த்தைகள். உங்களை குற்றப்படுத்துவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. Because I am equally convicted as you are. A blessed family. God wants us to take back a happy family, a loving family. அருமையான ஒரு குடும்பம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பான். கர்த்தர் உன்னை சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். நீ உயிருள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சகலவிதமான நன்மைகளையும் சமாதானத்தையும் நீ காண்பாய். இது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குரிய சுதந்திரம். As husbands, மனதார ஒப்பு கொடுங்க. God fearing husband is where everything starts. அதுதான் தப்பா போச்சு, அதுதான் பிழைச்சு போச்சு. ஆனா தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். உங்களை தேவன் அன்போடு அழைக்கிறார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதானவைகளை செய்வாராக. மகிழ்ச்சியின் குடும்பங்களாய் நம்ம ஏற்படுத்துறது. இட்ஸ் நாட் நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன் அதனால எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் மேஜிக் இல்லைங்க. கோ பேக், ஸ்டார்ட் திங்கிங். நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, let us reassess where we are in Christ.
ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிதானவைகளை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.